செய்திகள் தொடர்கின்றன. சென்னை புழல் அடுத்த காவங்கரை பகுதியைச் சேர்ந்தவர் முனுசாமி, 42 வயதான இவர் காவாங்கரையில் ஆட்டோ ஓட்டும் தொழில் செய்து வருகிறார். மதிய உணவு இடைவேளைக்காக வழக்கம் போல தமது வீட்டின் வாசலில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் கழித்து வந்து பார்த்தபோது ஆட்டோ காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது தொடர்பாக புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதில் அவ்வழியே நடந்து செல்லும் நபர் ஒருவர் சிறிது நேரத்தில் ஆட்டோவை தேடி சென்றது தெரிய வந்தது. இந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் திருடு போன ஆட்டோவையும் ஆட்டோ திருடனையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். பட்ட பகலில் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ திருடப்பட்ட சம்பவம் புழல் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருக்கனூர் ஐஸ்வர்யா நகரை சேர்ந்த ஏசி மெக்கானிக்கான சஞ்சய் சித்தலம்பேட்டை பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவர் இளங்கோ என்பவருடன் திருக்கனூர் சிவன் கோவில் எதிரே உள்ள வாலிபால் மைதானத்தில் தனது செல்போனில் ஃப்ரீ ஃபயர் ஆன்லைன் கேம் விளையாடிக் கொண்டிருந்த போது ஆன்லைனில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவர் இளங்கோ தனது நண்பர்களான கூனிச்சம்பட்டு பகுதியை சார்ந்த கல்லூரி மாணவர் பால்ராஜ் மற்றும் கூனிச்சம்பட்டு கிருஷ்ணா, திருக்கனூர் புகழேந்தி ஆகியோருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அனைவரும் சஞ்சய் விளையாடிக் கொண்டிருந்த இடத்திற்கு வந்து தனியாக பேச வேண்டும் என கூறி சஞ்சயை தங்களது இருசக்கர வாகனத்தில் வாதார் ஏரிக்கரை அருகே உள்ள மறைவான இடத்துக்கு அழைத்து சென்று அங்கு சஞ்சயின் கை மற்றும் கால்களை கயிறால் கட்டிவிட்டு முட்டி போட வைத்துவிட்டு இரவு முழுவதும் இரும்பு பைப், உருட்டுக்கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் கைகளாலும் சரமாரியாக தாக்கி சித்திரவதை செய்துள்ளனர். மேலும் நடந்த சம்பவம் குறித்து வெளியே கூறினால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டிவிட்டு சென்ற நிலையில் தொடர் தாக்குதல் காரணமாக அவர் மயங்கி விழுந்துள்ளார். இதனை கண்டு அருகில் இருந்தவர்கள் சஞ்சயை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த சம்பவம் குறித்து சஞ்சய் கொடுத்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கல்லூரி மாணவர்களான சித்தலம்பட்டு பகுதியை சேர்ந்த இளங்கோ, கூனஞ்சம்பட்டு பால்ராஜ் மற்றும் புகழேந்தி ஆகிய கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்த நிலையில் தலைமறைவாக உள்ள கிருஷ்ணாவை தீவிரமாக தேடி வருகின்றனர். பரபரப்பான அரசியல் சூழலில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை சிறப்பு செய்தியாக பார்க்கலாம். மூன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி திமுகவை மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் திமுகவிற்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் அதிமுக தாவேகா கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கலாம் என்று வெளியாகியுள்ள தகவல் தான் தமிழக அரசியல் களத்தில் இன்றைய பரபரப்பு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக நேற்று பல்வேறு கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டன. பெரும்பாலான கருத்து கணிப்புகளின்படி தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் அதிக இடங்களை பிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணி அதிகபட்சமாக 145 முதல் 160 இடங்களில் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஸ் மை இந்தியா மற்றும் இந்தியா டுடே வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தாவேகா முன்னிலை வகிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் திமுகவிற்கு பெரும்பாலான இடங்கள் கிடைக்காவிட்டால் அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தலுக்கு முன்பாகவே இரு கட்சிகளும் கூட்டணி குறித்து பேசி வந்ததாக கூறப்பட்டது. ஆனால் அதற்கான சூழல் அமையவில்லை. தற்போது அதற்கான சூழல் ஏற்பட்டால் அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தாலும் ஆச்சரியத்திற்கு இல்லை என்று சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் முக்கிய உப கோவில்களில் ஒன்றான லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் 11 நாட்கள் நடைபெறும் விழாவை முன்னிட்டு நாள்தோறும் தம்மதி சமேதராக லட்சுமி நாராயண பெருமாள் மரபச்சரம், சேஷ வாகனம், சங்ககுதிரை வாகனம், அனுமார் வாகனம், சிம்ம வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் ரத வீதி உலா எழுந்தருளினார். செவ்வாய்க்கிழமை திரு கல்யாணம் நடைபெற்ற நிலையில் இன்று காலை திரு தேரோட்டம் நடைபெற்றது. 4 ரத வீதியில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தவாறே நாராயணா கோவிந்தா என கோஷம் எழுப்பினர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள அழகாபுரம் கிராமத்தில் தெற்கில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன், மாரியம்மன் மற்றும் திரௌபதியம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது.
இதையொட்டி புனித நீரான கங்கை தீர்த்தம், காவேரி தீர்த்தம், கும்பகோணம் மகாமக குளத்தின் தீர்த்தம், ராமேஸ்வரம் கோட்டி தீர்த்தம், காவேரி கொள்ளிட நதிகள் உள்ளிட்ட புனித நீர்களை கொண்டு பூஜை செய்து யாக குண்டங்கள் வளர்க்கப்பட்டு வேத சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத மங்கள வாத்தியங்கள் முழங்க அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் அருள்ஜோதி வீதி அருகே சங்கர் என்ற சந்திரசேகர் என்ற 32 வயது இளைஞர் ஆட்டோ ஓட்டுநராக உள்ளார். இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. இந்நிலையில் இரவு 10:30 மணியளவில் அவர் வீட்டுக்கு வரும் வழியில் மர்ம நபர்களால் வழிமறைக்கப்பட்டுள்ளார். அங்கிருந்து தப்பிக்க முயன்ற அவரை கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த சந்திரசேகர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த பழனி டிஎஸ்பி தனஜெயன் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்த உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து போலீசார் முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர். பழனியில் ஆட்டோ ஓட்டுநர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு 43வது வணிகர் தின மாநில மாநாடு வணிகர் விழிப்புணர்வு எழுச்சி மாநாடாக திருவாரூரில் உள்ள வன்மீகபுரம் திடலில் மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் மே 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதற்கான கலந்து ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் VKK ராமமூர்த்தி தலைமையில் திருவாரூரில் நடைபெற்றது. தொடர்ந்து மாநாட்டு பொறுப்பாளரும் திருவாரூர் மாவட்ட தலைவருமான VKK மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அனைத்து வணிகர்களும் பயன்பெறும் வகையில் மாநாடு நடைபெறவிருப்பதாகவும் அதில் கலந்து கொள்ள இந்திய குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக வன விலங்குகள் நடமாட்டம் பகல் மற்றும் இரவு வேளைகளில் நகரப்பகுதி மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வருவது வழக்கமாகிவிட்டது. இந்நிலையில் குன்னூர் அருகே 2 இடங்களில் இரவு வேளையில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனிடையே சோலாஸ் பகுதியில் அதிகாலை நேரத்தில் வளர்ப்பு நாயை வேட்டையாடு வந்த சிறுத்தை ஒன்று வீட்டின் கேட்டை தாண்டி வளர்ப்பு நாயை தூக்கி சென்ற CCTV காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. இதேபோல் குன்னூர் அம்பிகாபுரம் பகுதியில் வளர்ப்பு பூனையை விரட்டிச் செல்லும் வீடியோ வைரலான நிலையில் குடியிருப்பு பகுதியை சுற்றித் திரியும் சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. அக்னிவெயில் வாட்டி வதைக்கும் வேளையில் சாலையோரம் நடந்து செல்பவர்களும் தங்களது இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களும் அரசு பேருந்து ஓட்டுநர்களும் படும் அவஸ்தை சொல்லில் மாளாது. இந்நிலையில் பாசத்துக்கும் உபசரிக்கும் பேர் போன தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை காப்பாற்றும் வகையில் சுமார் 7 ஆண்டுகளுக்கு மேலாக வெயிலில் வாடும் பஸ் டிரைவர் கண்டக்டர்களை தேடி போய் தினமும் மோர், ஜூஸ், ஐஸ்கிரீம், பன், வாழைப்பழம்னு தந்து அசத்துறாங்க தஞ்சையை சேர்ந்த ஜோதி அறக்கட்டளை பணியாளர்கள். திண்டுக்கல் பேகம்பூர் பஸ் நிறுத்தம் அருகே பூச்சிநாயக்கன்பட்டி, கவுண்டர் சத்திரம், சிக்கந்தர் சாஹிப் தெரு உள்ளிட்ட பேகம்பூர் சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் தண்ணீர் வரவில்லை என கூறி அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் பஸ் நிறுத்தம் அருகே திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திண்டுக்கல் நகர் தெற்கு காவல் நிலைய காவல்துறையினர், ஆய்வாளர் மற்றும் போலீசார் நிகழ்விடத்துக்கு விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இன்று மாலைக்குள் தண்ணீர் வரும் என உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. சிறு மாங்காடு கிராமத்தை சேர்ந்த 17 வயதான டெல்லி கணேஷ், தட்சிணாமூர்த்தி ஆகிய 2 மாணவர்களும் தங்கள் நண்பர்களுடன் மின்கம்பம் அருகே இருந்த பனைமரத்தில் நுங்கு பறித்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக நுங்கு மின்வாற்றில் வயரில் சிக்கியது. அதை எடுக்க இரும்பு கொம்பு மூலம் அதை எடுத்துள்ளனர். இதில் இருவர் மீதும் திடீரென மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டனர். பின்னர் அக்கம் பக்கத்தினர் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து நிகழ்விடத்துக்கு விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் இருவரையும் மீட்டு ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் இருவரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த மாணவிகளின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கதறி அழுத சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவடியார் கோவில் தாலுகா விழிமங்கலம் கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமிக்கு அந்த கிராமத்தினர் கும்பாபிஷேகம் செய்ய முடிவு எடுத்து கடந்த சில தினங்களாக கோவில் கோபுரங்களுக்கு வர்ணங்கள் பூசி 4 நாட்களாக யாகசாலை கொட்டகை அமைத்து வேதாச்சாரியார்களை வைத்து
வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இந்நிலையில் இன்று ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் சூழ வேதாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியத்துடன் யாகசால கொட்டகையை வலம் வந்து கோவிலின் மேல் உள்ள கோபுரத்தில் கலசத்திற்கு பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை கலசங்களில் இருந்து ஊற்றி கோபுரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 3 மாதங்களாக பகல் நேரங்களில் அதிகமான வெயில் நிலவியது. இதனால் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பல்வேறு இடங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டதால் வனப்பகுதிகளில் புல்வெளிகள், மரங்கள், அரிய வகை மூலிகைகள் கருகியது. நீரோடைகளில் தண்ணீரும் வற்றி காணப்பட்டது. இதனால் வனப்பகுதிகளில் உள்ள வன விலங்குகள் தண்ணீர், உணவை தேடி நகர்ப்பகுதிகளில் அதிகமாக வரத் தொடங்கியது. இந்நிலையில் காலை முதல் மிதமான வெயில் நிலவிய நிலையில் மாலையில் திடீரென மழை பெய்ய ஆரம்பித்தது. இந்த மழையானது கொடைக்கானல், செண்பகனூர், பிரகாசபுரம், வட்டக்கானல், குறிஞ்சிநகர், அப்சர்வேட்டரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 1 மணி நேரம் நல்ல மழை பெய்தது. கொடைக்கானலில் தற்போது சீசன் காலமாக இருப்பதால் தற்போது பெய்த மழையால் சுற்றுலா பயணிகள் மோயர் பாயிண்ட், குணா குகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காணப்பட்ட பயணிகள் மழையை அனுபவித்தவாறே மகிழ்ச்சியுடன் நடந்து சென்றனர். தமிழகத்தில் நாளை சித்ரா பௌர்ணமி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாளை மே 1 தொழிலாளர் தினம் என்பதால் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிறு என அடுத்தடுத்து விடுமுறை நாட்கள் வருவதால் சென்னையில் தங்கி பணிபுரியும் பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இந்த தொடர் விடுமுறை மற்றும் சித்ரா பௌர்ணமி கூட்ட நெரிசல் காரணமாக தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட ஜிஎஸ்டி சாலை பகுதிகளில் வரலாறு காணாத போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வெளியூர் செல்லும் பேருந்துகள், கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் நீண்ட தூரம் பயணம் செய்ய திட்டமிட்டுள்ள பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். பஞ்சபூதங்களில் ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலை முக்தியளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சித்ரா பௌர்ணமி இன்றிரவு 9:52 மணிக்கு தொடங்கி நாளை 1ஆம் தேதி இரவு 11:08 மணிக்கு நிறைவடைய உள்ளதால் இன்று இரவு மற்றும் நாளை இரவு என 2 நாட்கள் சுமார் 30 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்களின் வசதிக்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 5669 சிறப்பு பேருந்துகளும், ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்து சிறப்பு பேருந்து மற்றும் ரயில்களும் திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட உள்ள நிலையில் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அஸ்ரா கார்க் தலைமையில் 20 காவல் கண்காணிப்பாளர்கள், 15 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், 77 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 118 ஆய்வாளர்கள் உட்பட 4250 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பக்தர்களின் பாதுகாப்புக்காக ஏராளமான கண்காணிப்பு கேமராக்களும் நிறுவப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கடந்த 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடந்த சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையானது மே 4ஆம் தேதி துவங்க உள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு அந்தந்த மாவட்டங்களில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்கு எண்ணும் மையத்தில் நுண்பார்வையாளர்களாக பணி செய்ய உள்ள 85 பேர் மற்றும் பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் ஊழியர்கள், அதிகாரிகளுக்கு தேர்தல் நடத்த அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சுகுமார் பயிற்சி அளித்தார். அப்போது வாக்குப்பதிவு இயந்திரத்தின் கட்டுப்பாட்டு கருவியில் இடப்பட்டுள்ள பிங்க் பேப்பர் சீல் மற்றும் பிற முத்திரைகள் சரியாக உள்ளனவா என்பதை சரிபார்ப்பது, வாக்குப்பதிவு அன்று பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையும் இயந்திரத்தில் உள்ள எண்ணிக்கையும் ஒத்துப்போகிறதா என்பதை உறுதி செய்வது, ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் வாக்கு எண்ணிக்கை படிவங்களை ஃபார்ம் 17C எவ்வாறு பிழையின்றி நிரப்புவது உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தின் பல பகுதிகளிலும் 100 டிகிரிக்கும் அதிகமாக வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய சூறைக்காற்றுடன் பலத்த கனமழை பெய்தது. இதனால் மரங்கள் முறிந்து மின்கம்பங்கள் மீது விழுந்ததில் மின்சாரம் 2 மணி நேரமாக துண்டிக்கப்பட்டது. சோலையார் எஸ்டேட் பஜார் பகுதியில் மின்கம்பம் மீது மரம் விழுந்ததில் மின்கம்பிகள் அறுந்து மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் வீடுகளின் கூரைகளும் இடிந்து விழுந்தது. மேலும் தேயிலை தோட்ட பகுதிகளில் இருந்த நிழல் மரங்களும் முறிந்து விழுந்துள்ளன.